வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் அரசு 360. தமிழக விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி வந்திருக்கு சார். அது என்ன நற்செய்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் அரசு திட்டங்கள், அதுக்கப்புறம் மக்கள் நல திட்டங்களை பற்றி தான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த தேவைப்படுற வீடியோ உங்களை அடையணும்னா, முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்களுக்கு இருந்த தள்ளுபடி வரம்பை தமிழக அரசு தற்போது உயர்த்திருக்கிறது. இனிமேல் 75,000 வரை வாங்கிய பயிர்க்கடன்களுக்கு முழு தள்ளுபடி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 75,000க்கு மேல் கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு 35,000 வரை தள்ளுபடி வழங்கப்பட போகுது. இந்த திட்டத்தால் யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க? உங்கள் கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்தது போமா, முதல்ல இந்த புதிய மாற்றத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம் சார். அது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். முன்னாடியே அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் சில விவசாயிகளுக்கு மட்டுமே முழு தள்ளுபடி கிடைச்சது. ஆனால் தற்போது தமிழக அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டு கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பயிர்க்கடன் வாங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் முழு கடன் தள்ளுபடி வழங்க முடிவு செஞ்சிருக்கு. அதாவது இப்போ 75,000 வரை நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா முழு தள்ளுபடி ஆயிரும் அந்த அமௌண்ட்டு. ஓகேவா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு போமா. இந்த திட்டத்தினால சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெற போகிறாங்க. எனக்கே இது கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஏன்னா 14 லட்சம் விவசாயிகளுக்கு இது ஒரு நற்செய்தி தான். ஸோ கண்டிப்பாக இது விவசாயிகளுக்கு ஒரு ஹாப்பி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ அடுத்து வரேன். 75,000 வரை கடன் வாங்கியவர்களுக்கு முழு தள்ளுபடி. 75,000க்கு மேல் கடன் இருந்தாலும் 35,000 வரை தள்ளுபடி கிடைக்கும். இதற்காக தமிழக அரசு சுமார் 5,932 கோடி செலவிட போகுது. இந்த சலுகை கூட்டுறவு வங்கிகளில் 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரை பயிர்க்கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு பொருந்தும். அதாவது இந்த சலுகை யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, 2025 மே 1 இருந்து 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பொருந்தும். சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் மட்டுமில்லாமல் பெரிய விவசாயிகளும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நற்செய்தி தான் மக்களுக்கு. ஏன்னா நிறையா பேர் பெரிய பெரிய விவசாயிகள், அதாவது நிறையா ஏக்கர் போட்டு விவசாயம் பண்ணுற மக்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா இது இந்த தள்ளுபடி நமக்கு வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இது சேர்க்கப்பட்டிருக்குன்ற போது விவசாயிகளுக்கு இது ஒரு நற்செய்தியாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ மக்களே, விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு பதிலாக இந்த புதிய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் வந்திருக்கு. உங்கள் குடும்பத்தில் யாராவது விவசாயம் செய்கிறாங்களா? இந்த திட்டம் அவங்களுக்கு உதவும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவலை உங்கள் விவசாய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறதை தவறாக எண்ணாதீங்க. நான் விவசாயத்தை பற்றி பேசுகிற எல்லா வீடியோலையுமே சொல்கிற விஷயம் இதுதான். விவசாயம்ன்றது வேர்ல்டு லெவலில் எல்லாத்துக்குமே ஒரு முதுகெலும்பு. அதை முதுகெலும்புன்னு சொல்லி முதுகு பின்னாடியே வச்சுக்கிட்டு இருக்காம, விவசாயத்தில் படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு செடியை நட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு விவசாயத்தில் இருக்க ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா அந்த செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்து அது வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த ஃபீல்லாம் விவசாயத்தை தவிர வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா நீங்கள் விவசாயம் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா என்னைக்கோ பறித்த எல்லா கத்திரிக்காயும் கொண்டு என்னைக்கோ மார்க்கெட்டுக்கு அதை நீங்கள் என்னைக்கோ வாங்கி அதை கொண்டு போய் நீங்கள் என்னைக்கோ சமைச்சு அதை சாப்பிட்றதுக்கு, நீங்கள் விவசாயம் பண்ணி அன்னைக்கு பிடுங்கின கத்திரிக்காயில் அன்னைக்கு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ விவசாயத்தில் இருக்க ஒரு ஆனந்தம் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கைஸ், இதோட வீடியோ முடியுது. தமிழக அரசின் முக்கிய அறிவிப்புகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களின் உடனடி அப்டேட்டுகளுக்கு நம்ம அரசு 360 சேனலுக்கு இப்போவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். இது உங்கள் அரசு 360.